தானியேல் தேவ மனிதன், தேவ மனுஷன், கர்த்தரில் அன்பு கூறுகிற தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. தேவனுக்காய் துணிச்சலோடு நின்ற ஒரு மனிதன், பரிசுத்தத்தை காத்துக்கொண்ட மனிதன், ராஜ போஜனமாகிலும் தீட்டுப்படுத்தக் கூடாது என்று அவ்வளவு விசுவாசத்தை காத்துக்கொண்டவன், பக்தியை காத்துக்கொண்ட மனிதன், தேவ சமூகத்தில் துணிச்சல் உள்ள ஒரு வாழ்க்கை செய்தவர். சிங்கக்கபியிலே தூக்கி வீசினார்கள். சாவுக்கிடங்கு என்று பத்திரத்திலே கையெழுத்திடப்பட்டது. ஆனாலும் கர்த்தரை துதித்தான், ஜெபித்தான், கர்த்தரை நோக்கி ஆராதனை செய்தார். கர்த்தரோ சிங்கங்களின் வாயை கட்டி, யார் இதை செய்தார்களோ அவர்கள் சிங்கக்கபியிலே தள்ளப்படும்படி தெய்வம் ராஜாங்கத்தின் கையெழுத்தை மாற்றி எழுத வைத்தார். எதிராய் புறப்பட்டு வந்திருக்கிற எல்லா வாயை ஆண்டவர் அடைப்பார். உனக்கு விரோதமா பேசுற வாய், மனித சிங்கங்கள், பொல்லாத பிசாசு வாய் தெய்வம் திறக்க விட மாட்டார். ஆனால் இப்படி தூஷிக்கும்படி வாய் திறந்தவர்கள் கெபிக்குள் சென்று சேர்வதற்குள்ளே சிங்கங்கள் அவர்களை பட்சித்து போட்டது. இதை நீ உன் கண்களால் பார்ப்பாய், கண்களால் பார்ப்பாய். கர்த்தர் செய்ய போகிறார். தேவனுடைய அதிசயம் நடக்க போகிறது. தேவனுடைய கிரியை நடக்க. 3 பவுலும் சீலாவும் கர்த்தரை ஆராதித்தார்கள். அவர்களை கட்டி வைத்திருந்த வெண்கல சங்கிலிகளும் இரும்பு தாழ்பாள்களும் தைந்தது. நீ எழுந்திருக்க முடியாமல், நன்மை அனுபவிக்க முடியாமல், ஆண்டாண்டுகளாக குடும்பத்தையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் உன் உயர்வையும் தடை செய்து வைத்திருக்கிற சத்துருவின் கட்டுகளையும் காவல்களையும் கட்டி வெண்கல சங்கிலிகளை இரும்பு தாழ்பாள்களை உடைத்து கர்த்தரை முறித்தார் என்று புறஜாதிகள் சொல்வார்கள். தேவனுடைய கிரியை நடக்கும். நீ கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது அஸ்திவாரம் அசையும். ஹல்லேலூயா.